சரத்குமார் இருக்காரு. அந்த சரத்குமார் அவர்களுடைய ஊர்ல தான் சின்ன வயசு கேரக்டர்லாம் நம்ம சண்முக பாண்டியன் இருக்காரு. இந்த ஊரை விட்டு வெளியே போகும்போது ஒரு பெரிய கடன் சுமையினால சண்முக பாண்டியனுடைய அப்பா கேரக்டர் இறந்து போயிடுறாரு. அவங்க அம்மாவும் ஒரு சில காரணங்களால இறந்து போயிடுறாங்க. இப்ப சண்முக பாண்டியன் அனாதையா இருக்காரு. அவருக்கு சரத்குமார் சாப்பாடு தர்றாரு. என்ன இருந்தாலும் ஒரு வேலைக்கு போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சண்முக பாண்டியனோட சின்ன வயசு கேரக்டர் யோசிக்கிறாரு. சரத்குமார் கிட்ட அடியாள வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துக்கிறாரு. இதுக்கப்புறம் மாமனும் மாப்பிள்ளையும் என்ன மாதிரியான அல்ட்ராசிட்டியில ஈடுபடுறாங்க, அவங்களுடைய டிராவல் எப்படி இருக்குன்றதான் இந்த படத்தோடைய கதையா இருக்கு. இந்த படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்டா நான் பாக்குறது கண்டிப்பா பொன்ராமுடைய ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் அண்ட் மைனஸாவும் நான் அதை தான் பாக்குறேன். நான் கடைசியில சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிளஸ் எல்லாம் நம்ம பேசுறோம். பிளஸ்ஸா எனக்கு என்னென்னலாம் அமைஞ்சதுன்னா, மிக முக்கியமா இந்த கதையை ஓவராலா பொன்ராம் அவர்கள் என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காரு, என்னென்ன தெரியாத விஷயங்கள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட ஓப்பனிங்ல ஒரு கதை சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு கதை சொல்லியிருப்பேன். அது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அண்டு ஒரு கிராமத்துல ஒரு ஏரியோ ஒரு குளமோ இருக்குன்னா அங்க அந்த மீனை வச்சு என்ன மாதிரியான வியாபாரம் இருக்கு, அங்க ஏலம்லாம் நடக்குது, அங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இந்த ஏலம் நடக்குதுன்றதெல்லாம் நம்ம ஒரு டிவியில ஒரு நார்மலான நியூஸா கடந்து போவோம். நம்ம பெரிய அளவுல ஹிட் ஆகாது. ஒரு தியேட்டர்ல ஒரு படமா ஒரு சீனா பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுக்குள்ள இருக்க ஒரு அரசியலை பேசுறாங்க, அங்க இருக்க பிரச்சனைகளை அவங்க வந்து ஆடியன்ஸுக்கு சொல்றாங்கன்றது நல்லா இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, இந்த கதையில ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் அது ரொம்ப அழகா பொன்ராம் சார் வந்து ஸ்டேஜ் பண்ணியிருந்தாரு.